ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் தான் உங்க அட்மின் பேசுறேன். ஸோ போன மாசம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது இனிமே நான் வந்து யூடியூப்ல பேச போறது இல்ல, இதுக்கப்புறம் அகில் ப்ரோ தான் பேச போறாரு. நான் வந்து எடிட்டிங் அண்ட் சேனலை வந்து நிர்வகிக்கிற வேலையை மட்டும் பாத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது கூடவே ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னன்னா பீ கீப்பிங். நம்ம தேனி வளர்ப்பு ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆக போகுதுங்க. நான் வந்து போன வருஷம் மே மாசம் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறமா பெட்டிகளை வாங்கி வளர்த்துட்டு வரேன். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா தேனை வந்து ரீட்டைலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக நம்ம பண்ணைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய தேனை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கேன். அது கூடவே ரொம்ப முக்கியமா ப்ராடக்ட்ஸையும் பண்றேன், தேன் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் ரோஜா குல்கந்து, பூண்டு, கேஷ்யூ, ஃபிக் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸையும் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீக்கெண்ட்ஸ்ல மோஸ்ட்லி 1 டே ஸ்டால் மாதிரி போட்டு சேல் பண்ணுவோம். அது போக ஆன்லைன்லயும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு நாள் நான் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பிசினஸ் பத்தி நம்ம லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டா பேஜ்லயும் சரி, சேவேஜ் எம்பையர் செகண்ட் சேனலான சேவேஜ் எம்பையர்லயும் சரி ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும் ஒரு காலத்துல நம்ம சேனல் வந்து எந்த அளவுக்கு பீக்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுனா இருக்குங்க. அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் ப்ரோ குவிட் பண்றீங்க, நீங்களும் பேசுங்க, அகில் ப்ரோவும் பேசட்டும், நீங்களும் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நான் ஏற்கனவே அந்த வீடியோல சொன்ன மாதிரி நான் ஸ்கிரிப்ட் எழுதி கஷ்டப்பட்டு தாங்க ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுவேன். பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கிற சப்போர்ட் சுத்தமா கிடைக்கிறது இல்ல. அந்த காரணத்தினாலதான் நான் பர்டிகுலரா வந்து ஆடியோ ரெக்கார்ட் மட்டும் நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் மற்றபடி சேனல் வந்து நான் என்னோட ஆக்டிவிட்டி எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது போக பேரலா நான் வந்து தேன் பண்ண வச்சு இந்த மாதிரி தேன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெயினா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி வரக்கூடிய வீடியோஸ்ல முக்கியமா வந்து ஏதாச்சும் ரிவ்யூவோ இல்ல வந்து ஹையஸ்டா இந்த வியூஸ் போகும் இந்த வீடியோ அப்படின்ற மாதிரியான வீடியோஸ்ல ரெகுலரா வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். உங்களுக்கே தெரியும், சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது நாள் வரைக்கும் நான் எந்த சேனலையும் சரி மத்த ப்ராடக்ட்ஸையும் சரி ப்ரொமோட் பண்ணதே கிடையாது. நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றோம், அது வந்து ஒரு 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் செகண்ட் சேனல் எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அது பத்தலங்க. இப்போதைக்கு நான் எந்தெந்த வழிகள் இருக்கோ அது எல்லாத்துலயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட் பண்ற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனல்லே இந்த வீடியோ வந்து ஹையஸ்டா போகும்னு ஒரு ஹோப் இருக்கிற வீடியோஸ்ல மட்டும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் இந்த தேன் சார்ந்த பொருட்கள் எல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இனிமே நம்ம சேனலுக்கும் சரி, முக்கியமா நம்மளோட பிசினஸ்க்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் முக்கியமா நம்ம லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டா பேஜையும் சரி, சேவேஜ் எம்பையர் சேனலையும் சரி போடக்கூடிய வீடியோஸை முக்காவாசி பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுவே ஒரு பெரிய உதவியா தான் இருக்கும். இதை தாண்டி அந்த வீடியோல நிறைய பேர் சொன்னீங்க, இந்த மாதிரி ப்ரோ குவிட் பண்ணாதீங்க, நீங்களும் வந்து கண்டென்ட்ஸ் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்கும் வந்து ஆதங்கமாவும் ஆசையாவும் தாங்க இருக்கு கண்டென்ட்ஸ் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போர்ட் தாங்க சுத்தமா கிடைக்கிறது இல்ல. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் தோணுது, ஒரு கம்யூனிட்டியா நீங்க ஒன்னா சேர்ந்து ப்ரோ இந்த டாபிக் நீங்க பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன டாபிக் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேர்சஸா இருந்தாலும் சரி, லிஸ்ட், வாட் இஃப் எதா இருந்தாலும் சரி, உங்களோட டாபிக் வந்து என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் வந்து இதுக்கப்புறம் இந்த பிசினஸ் அண்ட் எடிட்டிங் மத்த கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம ஆடியன்ஸ்க்காக நிச்சயமா நான் வந்து அந்த கண்டென்ட் மேக் பண்றேன். எனக்குமே ஒரு சில டாபிக் ஐடியாஸ் எல்லாம் இருக்குங்க. உதாரணத்துக்கு சொன்னா, டிராகன் பால் சூப்பர்ல நடக்கிற அந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு மத்த சூப்பர் ஹீரோஸ் தோர், சூப்பர்மேன், ஹல்க், அதுக்கப்புறம் டாக்டர் மேனட்டன் இந்த மாதிரியான ஓபி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டா சர்வைவ் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வாட் இஃப் ஸ்டைல் கூட எனக்கு தோணி இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இருந்தாலும் பழையபடி சப்போர்ட் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து எடுத்து அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாங்க. அது போக நீங்க சொல்ற டாபிக்கும் கவர் பண்ணலாம். அது போக நான் வந்து இனிமே வாரம் ஒரு லைவ் கூட வரலான்னு இருக்கேங்க. ரொம்ப டச் விட்டு போயிருச்சு. ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா எனக்கு வந்து ஆதங்கமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பிசினஸ்ல இறங்கிட்டோம், அது போக நம்ம வந்து ஒரு பேஷனபிளா ஸ்டார்ட் பண்ண இந்த யூடியூப் சேனலுக்கும் நம்மளுக்கும் டச் ரொம்ப விலகிருச்சு. அதனால நீங்க வந்து கண்டென்ட்டும் மேக் பண்ணுங்க, அது போக லைவும் வாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கனாலும் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து லைவ் வரலாங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்றது கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க, நிச்சயம் அதை பண்றோம். அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட பிசினஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் சரி, யூடியூப் சேனல்லையும் சரி, நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் 4 பேருக்கு ஷேர் பண்ணாலே அதுவே போதுங்க. அது போக உங்களுக்கும் இந்த மாதிரி பொருட்கள் தேன் சார்ந்த பொருட்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ்க்கும் சரி, சேவேஜ் பாயிண்ட் யூடியூப் சேனலுக்கும் சரி தொடர்ந்து நம்மளோட சேனலுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.